ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த துவையலுக்கே ராணி யாருன்னு பார்க்கலாமா? ஸோ உளுத்தம்பருப்பை ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துன்ட்ருக்கேன். அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டேன். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3த்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். ஸோ இவங்க தான் இந்த துவையலுக்கே ராணி. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 10 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 1 நெல்லிக்காய். ஒரே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா போதும் 10 ஆப்பிளுக்கு சமம். ஏன்னா இதில் நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அந்தன்னு பார்த்திங்கன்னா இது லிவர் ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் தானே நம்மளை ஹார்ட் இது பண்ணும். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ராலெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறது என்னது, வயசானாலும் சரி நம்மளுக்கு முடி இருக்கணும்ன்ட்டு, அழகான கருமையான முடி இருக்கணும்னு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. எந்த வயசாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கும் போது நம்மளுக்கு முடி கொட்டுறதும் இருக்காது. அண்ட் தென் ஒரு பிளாக்கான ஒரு ஹெல்த்தியான ஹேரு நம்மளுக்கு க்ரோத் இருக்குது. அண்ட் தென் இது கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு வேணால் தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா போட்டு கடாயில் சுண்ட எண்ணெய் பிரிகிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டோன்னா 2-3 டேஸ் கூட ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் வெளியவே நல்லாயிருக்கும். இது புளி வச்சுருக்கனால இது கெடாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெடி. இதை சுட சுட சாப்பாடில் நெய் போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா அப்படி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த துவையலை நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கறது நம்மளோட கடமை. அண்ட் தென் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணோம். இன்றைக்கே செஞ்சு தரீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.